வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னாங்க, இந்த மொத்த மனித இனமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி, இது ஒரு பழைய ஸ்கூல் ஆக்சுவலி. ஏதோ ஒரு பரிணாம வளர்ச்சிக்காகவும், ஏதோ ஒரு உள்நிலை வளர்ச்சிக்காகவும், ஒரு பக்குவத்துக்காகவும் தான் நம்ம இங்க பிறந்திருக்கோம். ஒய் வி ஆர் ஹியர்னா அதுக்கு அதுதான் ஆன்ஸர். ஏதோ ஒரு பக்குவத்துக்காக தான் நம்ம இங்க வரோம். பட் இந்த பூமி வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டாங்க. சர்வைவல்க்காக நம்ம கடைசி வரைக்கும் நம்ம அந்த பக்குவ நிலையை நோக்கி போகாம நம்ம சர்வைவல்காகவே பல விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருக்கு. ஸ்கூலு, காலேஜ், வேலை அதிலயே முக்காவாசி லைஃப் முடிஞ்சு போயிடுது. இப்படி ஒரு சப்ஜெக்ட்லாம் இருக்குங்கிறதே புரியாத அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த பூமியில. இப்ப இந்த மனித இனம் வந்து என்னன்னா, 3 நிலைகளுக்கு உட்பட்டது. அதுல வந்து முதல் நிலை பார்த்தீங்கன்னா, மிருக நிலை. 2வது மனித நிலை. 3வது கடவுள் நிலைங்கிறது. நம்ம எல்லாருமே நான் ஏற்கனவே சொன்ன மாரி இந்த நிலைகள்ல நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மேன் இஸ் எ சோசியல் அனிமல்ம்பாங்க. சிவபுராணத்தில புல்லாய், பூடாய், புழுவாய், மரமாய், பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய் அதாவது நம்ம மிருகங்களா பிறந்து தான் இந்த மனிதனுடைய வளர்ச்சி வந்து குரங்கிலிருந்து வந்தான், மிருகத்திடம் தான் மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க இல்லையா? நமக்கு அந்த மிருக குணங்கள் வந்து நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும். இந்த இந்த மிருக நிலையில தான் நம்ம முக்காவாசி பேரு 99% பீப்பிள்ஸ் இருக்கிறோம். அதிலிருந்து நம்ம டிராவல் ஆயி மனித நிலைக்கு ஃபர்ஸ்ட்டு வரணும். அப்புறம் மனித நிலைக்கும் கடவுள் நிலை அது வள்ளலார் வந்து அருட்பெருஞ்சோதி நிலைன்னு சொன்னாங்க. சிவநிலை. அ என்ன வேணா சொல்லிக்கலாம் நம்ம. அவங்களுக்கு என்ன எப்படி எந்தெந்த ரிலிஜியன்ல எப்படி எப்படி பிடிக்குதோ. ஆனா, அந்த வ வ வ அருட்பெருஞ்சோதி நிலைக்கும், மனித நிலைக்கும் நடுவுல தெய்வ நிலை. தெய்வம் வேற, கடவுள் வேற. தெய்வங்கள்ங்கிறது ஒரு நிலை. அடுத்தது சித்தர்களுடைய நிலைகள்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஞானிகளுடைய நிலைகள்னு ஒண்ணு இருக்கும். ஞான நிலை, அதுக்கப்புறம் தான் சித்தர் நிலை வரும். அப்புறம் வந்து இறைநிலை வரும். பட் அது நெறைய கேட்டகரி இருக்கு. பட் நம்ம அதுக்குள்ள வேண்டாம். மனிதனுக்கும் இறைநிலைக்குள்ள. அது அடுத்த ஸ்டெப்பு. நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே தடுமாறிட்டு இருக்கோம். மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கு நம்ம இங்க வரமாட்டோம். அங்கேயே நமக்கு பயங்கர கிளாஷ் போராட்டமா இருக்கு. அத தான் நம்ம இப்ப இங்க டீப்பா பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மனித ரூபத்துல நம்ம இருக்கிறோம், உருவத்துல. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள அந்த மிருக குணங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த மிருக குணங்கள்லாம் மாறி, மனித குணங்கள், தெய்வ குணங்கள், ஞானிகளுடைய குணங்கள், அதெல்லாம் நமக்கு கடவுளுடைய அந்த டிவைன் குவாலிட்டீஸ்ம்பாங்க. இதெல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் இத்தன மதமும், இத்தன அ ரிலிஜியன்ஸு, ஸ்பிரிச்சுவல் மெத்தட்ஸ், இவ்ளோ மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு வந்துச்சு. ஆனா, அதெல்லாம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆச்சுன்னா, ஓரளவுக்கு சக்சஸ் ஆச்சு. சக்சஸே ஆகலன்னு சொல்ல முடியாது. இன்னும் புத்தர்லாம் வரலன்னா, மாரி மகான் இன்னும் நம்ம மரத்து மேலயே உட்கார்ந்துகிட்டு இருப்போம். சரி, இப்ப பட் அதுல ஓரளவுக்கு தான் சக்சஸ் ஆச்சு. ஆனா பொதுவா 95% 99% பீப்பிள் ஸ்டில் நம்மல்லாம் அந்த மிருக குணங்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு வரோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு குரங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மரத்துக்கு மரம் தாவிட்டே இருக்கும். இப்ப நம்மளே பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏங்கிற ஒரு விஷயம் செய்வோம். ஏலேருந்து பி போவோம். பிலேருந்து சி போவோம். அ அது ரிலேஷன்ஷிப்லயும் பீப்பிள்ஸ மாத்துறது, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்ல மாத்துறது. கான்ஷியஸா நமக்கு தேவைங்கிறது மாத்துறதுங்கிறது வேற. பட் இந்த மனசு அலைபாய்ஞ்சுகிட்டே இருக்கு பாருங்க. அதெல்லாம் அந்த மிருகங்கள் இதோட தான். எப்போதும் ஒரு பதட்டத்திலே இருக்கிறது, டென்ஷனா இருக்கிறது. மெயின் என்னன்னா, மிருகங்களுக்கு இப்ப இயற்கையாவே பழிவாங்குற உணர்ச்சி இருக்கும். இப்ப நீங்க போய் ஒரு பாம்ப போய் தெரியாம மிதிச்சிட்டீங்கன்னா, நீங்க நல்லவன், கெட்டவன்லாம் பார்க்காது. சதக்குன்னு கொத்திரும். அதேமாரி ஒரு நாய போய் நீங்க இது பண்ணீங்கன்னா, தெரியாம மிதிச்சாலும், தெரிஞ்சு மிதிச்சாலும் டக்குன்னு கடிச்சிரும். இந்த 2 எக்செப்ஷனல் கேஸ் இருக்கலாம். பட் பொதுவா என்னன்னா, நீங்க அட்டாக் பண்ணா திரும்ப அட்டாக் பண்ணும். அதான் மிருக குணம். ஸோ மனிதனுக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பழிவாங்குற உணர்ச்சிங்கிறது இயற்கையா இருக்கும். இயற்கையா இருக்கும். அதுதான் மிருக குணம். அதிலிருந்து நம்ம பழி வாங்காம என்ன பண்ணணும்? அதுக்கு ஆப்போசிட் என்ன டிவைன் குவாலிட்டீஸ் மன்னிக்கணும். நீங்க சினிமா படம்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹீரோ எல்லா லாங்குவேஜ்லயும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ஹீரோக்கு அடிப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து பயங்கரமா பழிவாங்குவாரு. இது வந்து ரிப்பீட்டடா ஆதி காலத்துலேருந்து இதுதான் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் மக்கள் அழுக்காம ஏன் பார்க்குறாங்கன்னா, அந்த பழி வாங்குறப்போ
மனிதனுக்கு அத பார்க்குறப்போ சந்தோஷமா இருக்கும். ஏன்னா, அது ஒரு மிருக குணம். அதே ஒரு மன்னிக்கிற மாரி வர்றப்ப, எல்லாருக்கும் பிடிக்காது. ஸோ, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பெரிய ரகசியம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். கடவுள் நம்மள்ட்ட நோட் பண்றதும் அதுதான். நம்ம இங்க வந்ததே என்னன்னா, ஒரு பழைய ஸ்கூல். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் போணும். 5த்லேருந்து 10த் போணும். 12த் போணும். காலேஜ் போணும். அந்த மாரி நம்ம வந்து 10 வயசுல எப்படி இருந்தோமோ, அதே மாரி 40 வயசுல, 50, 70 வயசுல இருக்கக்கூடாது. கோவம் வந்தா, நம்ம கோவத்துக்கு பதிலா அவங்கள பொறுமையா இருக்கணும். பழி வாங்குறதுக்கு பதிலா மன்னிக்கணும். சீரியஸா இருக்கிறதுக்கு பதிலா விளையாட்டுத்தனமா இருக்கணும். ஸோ, சோகமா இருக்கிறதுக்கு பதிலா எப்போதும் சிரிச்ச முகமா இருக்கணும். இதெல்லாம் டிவைன் குவாலிட்டீஸ். ஸோ, இப்படியெல்லாம் நீங்க இருக்க என்ன ஆகும்னா, அந்த மிருக குணங்கள் ஒண்ணு ஒண்ணா உதிர்ந்து விழுந்துரும். ஸோ, அந்த மிருகத்திலேருந்து மனிதன்கிறது என்னன்னா, வேதாத்ரி மகரிஷி ஐயா சொல்லுவாங்க, "மனதை இதமாக வைத்திருப்பவன் தான் மனிதன்." ஸோ, மனத எப்போதும் நம்ம கூலா, ரிலாக்ஸா, பதட்டம் இல்லாம, டென்ஷன் இல்லாம வச்சுக்கிறது தான் மிருக நிலை இல்லாத ஒரு மனித நிலை. அந்த மனித நிலைய வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு வாட்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அதுதான் அதோடைய கீ. ஜே. கிருஷ்ணமூர்த்தி, ஓஷோலாம் சொல்ற மாரி, நீங்க வாட்ச் பண்ணணும். இதுக்கு ஒண்ணும் தனியா பிலாசபிலாம் கிடையாது. நீங்க நீங்க ஜஸ்ட் டெய்லி என்ன பண்றீங்க? எப்படி எந்திரிக்கிறீங்க? எப்படி நடக்கிறீங்க? எப்படி மத்தவங்கள ட்ரீட் பண்றீங்க? மத்தவங்களுக்கு நீங்க துன்பம் குடுத்தீங்கன்னாலே மிருக நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அதோடைய ஸ்பீடோமீட்டர் அதுதான். நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மிருக நிலை உச்சத்துல இருக்குன்னா, நீங்க ஒருத்தரோட உயர்ந்த ஆஃபீஸரா இருக்கீங்க. வீட்டு வேலை செய்றவங்க, உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க பசங்க, ஒய்ஃபா, ஹஸ்பண்டு, அ ஒரு ஆட்டோக்கார எப்படி ட்ரீட் பண்றீங்க? ஸோ எல்லாரையும் எப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்க? மத்தவங்களுக்கு துன்பம் குடுக்குறீங்களா? இன்பம் குடுக்குறீங்களா? துன்பம் குடுத்தா நீங்க மிருக நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மத்தவங்களுக்கு நீங்க செய்ற நினைக்கிற ஒவ்வொரு எண்ணமும், செய்ற ஒரு செயலும், நீங்க பேசுற ஒரு வார்த்தையும் மத்தவங்களுக்கு துன்பம் குடுத்தா, நீங்க மிருக நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க செய்ற ஒவ்வொரு செயலும் மத்தவங்களுக்கு இன்பம் குடுத்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து மனித நிலை, தெய்வ நிலைக்கு உயர்றீங்க. அதுவும் அந்த மனிதன வந்து இன்னும் உயர்த்தறதுக்கு ட்ரை பண்றீங்கன்னா, நீங்க அப்ப சித்தர் நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க இன்னொரு மனிதன அப்லிஃப்ட் பண்ணி, தெய்வ நிலைக்கு உயர்த்துறீங்கன்னா, நீங்க சித்தர் நிலை, கருணை, உங்களுக்கு கருணை அதிகமா வந்துருச்சுன்னு அர்த்தம். உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். உலக மக்கள் எல்லாரும் எல்லாம் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க கடவுள் நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ, நம்ம இதுல வந்து எப்படி நம்ம செயல்படுறோம்? ஒரு நாள் எடுத்துக்கிட்டு, அந்த நாள கவனிங்க. நம்ம மத்தவங்களுக்கெல்லாம் வீட்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆஃபீஸ், ரோடு, சொசைட்டில இருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம துன்பம் குடுக்குறோமா? அப்ப நம்ம மிருகமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா அத நம்ம இதுக்கு ஒண்ணும் ப்ராசஸ்லாம் கிடையாது. நீங்க கவனிக்கணும். அதுதான் அதோடைய கீ. வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் லட்சக்கணக்குல காச வாங்கிட்டு டீச் பண்றாங்க. இத நான் சிம்பிளா சொல்றேன். நீங்கள் உங்களை கவனிக்க வேண்டும். நீங்க கோவப்படுறீங்க, நீங்க பதட்டப்படுறீங்கங்கிறத கவனிக்கணும். அந்த கவனிக்கிறது தான் அதோடைய சாவி. கவனிக்க உங்களுடைய அந்த பதட்டம், பயம்லாம் குறைய ஆரம்பிக்கும். அந்த மிருக நிலையிலேருந்து மனித நிலை. அந்த பாட்டு வரும் இல்லையா? ஒரு சினிமா பாட்டுல. அ கடவுள் பாதி, மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கிறேன். கடவுள் கொன்று உணவாய்த் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவ ஜோதியில் கலப்பாயா அப்படின்னு. உண்மைதான் அது. மனிதன் வந்து அதோடைய பரிணாம வளர்ச்சி. மிருகத்தோடைய பரிணாம வளர்ச்சி. அதாவது மனிதன்கிறது ஒரு கனவு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு முழு மனிதனே பிறக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்காக நம்ம மட்டமா நினைச்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. நம்ம வந்து ஒரு அதாவது வெளியில வந்து நம்ம அறிவு வந்து பயங்கரமா உச்சத்துக்கு போயிட்டு ராக்கெட் சயின்ஸ், ஏஐ அது இதுன்னு. ஆனா நம்ம உள்ளுக்குள்ள மனிதன் வந்து நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஹிரோஷிமால போயி ஒருத்தன் 78,000 பேர் சாகறதுக்கு ஒரு குண்டு போடுறான்னா, அவன் மனசுல மனிதனா? அவன் மிருகமா? அவன் வந்து என்ன என்ன குணம் அது? புரியுதுங்களா? அப்ப வெளி வளர்ச்சிங்கிறதே ரொம்ப முக்கியமே கிடையாது. முக்கியமானது வந்து உள் வளர்ச்சி தான். அந்த உள் வளர்ச்சிங்கிறதுல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்.
இந்த மிருக நிலையிலிருந்து மாறி மனித நிலைக்கு நம்ம வர ஆரம்பிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. வெளி வளர்ச்சி வந்து நம்ம அதிகமா இருந்து உள் வளர்ச்சி இல்லாதப்ப, இந்த வெளி வளர்ச்சிய நம்ம தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சுருவோம். அதனால இந்த உள் வளர்ச்சி மிருக நிலையிலிருந்து மனித நிலை, மனித நிலை, தெய்வ நிலை, சித்தர் நிலை, கடவுள் நிலைன்னு நம்ம உயர்ந்துகிட்டே போணும். ஸோ எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவன், அந்த சித்தர்களும், மகான்களும் எல்லாருமே நானும் ஒண்ணும் முழுசா பக்குவம் பெற்ற ஆள்லாம் கிடையாது. நானும் உங்களோட சேர்ந்து டிராவல் பண்றேன் அவ்வளோதான். நம்ம எல்லாருக்கும் நல்ல உயர்ந்த நிலைக்கு நம்ம உயரணும். நம்ம வந்து அத கில்ட்டி கான்ஷியஸா பார்க்கக்கூடாது. விளையாட்டா கவனிக்கணும். சீரியஸா இருந்தாலே மிருக குணம். விளையாட்டா இருக்கணும். ஸோ அத நம்ம கவனிச்சு, கவனிச்சு, கவனிச்சு அந்த மனோவேகத்த குறைச்சு, நம்ம அப்படியே அந்த ஒரு ஆனந்தமா, ஒரு மகிழ்ச்சியான மனிதரா நம்ம வாழ்ற வாழ்ற மாரி ஒரு நிலைக்கு இறைவன் நம்மள உயர்த்தட்டும். வாழ்க வளமுடன். இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.